லைட்டிங் ரொம்ப கம்மியாக இருக்குல்ல. அலெக்ஸா செட் லைட்ஸ் 100%. ஆனால் அதை விட ரொம்ப கன்வீனியண்ட்டாக ரொம்ப சிம்பிளிஃபைடாக லைட்டிங் ஆட்டோமேஷனுக்காகவே ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கேன். இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. என் கையில் இருக்கிறது தாங்க டிஸ்மார்ட்ஸோட ஸ்மார்ட் நாப். ஸோ யூஸ்வலாக லைட்டிங் ஆட்டோமேஷனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதோட பிரைட்னஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம், அதோட கலர் டெம்பரேச்சர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இதுக்கு நம்ம வந்து மொபைல் அப்ளிகேஷன், வாய்ஸ் இல்லை சுவிட்ச் அந்த மாதிரி நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணி யூஸ் பண்ணுவோம். அதுக்காகவே ரொம்ப சிம்பிளிஃபைடாக லைட்டிங் ஆட்டோமேஷனுக்காகவே டிஸ்மார்ட்ஸ் வந்து ஸ்மார்ட் நாப் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இதை வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் திருப்புறது மூலியமா லைட்ஸோட பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே ட்விஸ்ட் பண்ணும்போது லைட்ஸோட டெம்பரேச்சருமே நம்மளால வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். எந்த லெவலில் ஸ்டாப் பண்ணுறோமோ அந்த லெவலில் அந்த லைட் இருக்குங்க. ரொம்ப 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 அக்யூரேட்டாக. ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி ஜிக்பி பேஸ்ன்றதுனால பேட்டரி பேஸ்ட் சொல்யூஷனாக வந்துடும். ப்ளஸ் நீங்கள் வந்து மேக்னெட்டிக் மவுண்டோட வரதுனால எங்கே வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா அமேசிங்லி ஒரு 1 இயர்க்காக வந்து கண்டிப்பாக வந்து அதோட பேட்டரி லைஃப் வந்து சார்ஜ் நிற்கும். பிகாஸ் ஆஃப் த ஜிக்பி டெக்னாலஜி. ஜிக்பி டெக்னாலஜியில் போகிறதுனால ஒயர்லெஸ் சுவிட்சாகவே இருந்தாலும் வைஃபை ரவுட்டரே ஆஃப்ல இருந்தால் கூட இந்த ஆட்டோமேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப சீம்லெஸ்ஸாக எஃபெக்டிவாக வந்து ஒர்க் ஆகுங்க. இந்த மாதிரியான ஹோம் ஆட்டோமேஷனுக்கான மோஸ்ட் அட்வான்ஸ் டிப்ஸ் அண்ட் டிப்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்மார்ட்ஸ் பேஜை லைக் பண்ணிக்கோங்க.